யோசிச்சு பாருங்க, ஒரு நகரத்தோட இதயம் ஒரு பெரிய அரண்மனையோ இல்ல ஒரு வர்த்தக மையமோ இல்லாம ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு காதல் கதைய கொண்டாடுற ஒரு கோயிலா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் மதுரை. வாங்க அந்த மதுரையோட கதைய நாம இப்ப பார்க்கலாம். இது வெறும் கல்லும் தங்கமும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் மட்டும் இல்லங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது மதுரையோட ஆன்மா. அதோட காவல் தெய்வங்களோட காவிய காதல் கதைக்கு இன்னைக்கும் உயிருள்ள சுவாசிக்கிற ஒரு சாட்சியா இந்த கோயில் நிக்குது. சரி, இந்த கதையில நாம ஒரு தெய்வம் நெருப்பிலிருந்து அற்புதமா பிறந்ததுல ஆரம்பிச்சு இன்னைக்கும் மதுரையின் ராணியா அவங்க எப்படி ஆட்சி செய்றாங்கங்கிற வரைக்கும் ஒரு முழு பயணத்தை பார்க்க போறோம். மதுரைன்னு சொன்னாலே அதோட தெய்வீக தம்பதியரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஒரு பக்கம் பார்வதி தேவியோட அவதாரமான மீனாட்சி, இன்னொரு பக்கம் யாருன்னு நினைக்கிறீங்க? சாக்ஷாத் சிவனோட அவதாரமான சுந்தரேஸ்வரர். எல்லா பெரிய புராண கதைகள் மாதிரியும் இந்த கதையும் ஒரு பிரார்த்தனையிலிருந்தும் ஒரு தீர்க்க தரிசனத்திலிருந்தும் தான் தொடங்குது. மீனாட்சியோட பிறப்பு கொஞ்சம் கூட சாதாரணமானது இல்ல. ஒரு பையன் வேணும்னு ஆசைப்பட்ட ராஜாவும் ராணியும் ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. ஆனா அந்த யாகத்திலிருந்து வந்தது பையன் இல்ல, 3 மார்பகங்களோட ஒரு 3 வயசு பொண்ணு. அவங்க கவலைப்படுறத பார்த்து ஒரு அசரீரி ஒலிக்குது. கவலைப்படாதீங்க, இது அவளோட விதியோட அடையாளம். எப்போ அவன் தனக்கு விதிக்கப்பட்ட கணவனை பாக்குறாளோ அப்போ அந்த 3வது மார்பகம் மறைஞ்சிடும்னு சொல்லுது. மீனாட்சி ஒரு சாதாரண இளவரசியா வளரல, அவங்க ஒரு போர் வீராங்கனையா, வெற்றிகளை குவிக்கிறவங்களா, தன் சொந்த பலத்தால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற ராணியா பயிற்சி எடுத்தாங்க. அவங்களோட வெற்றி பயணம் பூமியோட நிக்கல, உலகத்தோட எல்லைகளை தாண்டி அவங்க தன்னோட படையோட நேரா இமயமலைக்கே போனாங்க. எதுக்கு தெரியுமா? கடவுள்களோட இருப்பிடமான கைலாயத்துல இருக்கிறவங்களுக்கே சவால் விட. அப்போதான் அந்த போர்க்களத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிஜமாச்சு. அவங்க வலிமைமிக்க சிவனை நேருக்கு நேரா சந்திச்சப்போ அவங்களோட 3வது மார்பகம் மறைஞ்சு போச்சு. அந்த ஒரு கணத்துல அந்த மாபெரும் போர் வீர அரசி ஒரு மணமகளா மாறினாங்க. ஏன்னா அவங்க கடைசியா தன்னோட தெய்வீக கணவனை சந்திச்சிட்டாங்க. போர் முடிஞ்சது. இப்போ இந்த நூற்றாண்டின் மிக பிரம்மாண்டமான திருமணத்துக்கான நேரம் வந்தாச்சு. மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கப் போற அந்த தெய்வீக திருமணம். இந்த தெய்வீக கல்யாணத்தை பார்க்க எல்லா தேவர்களும் தேவதைகளும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வராங்க. அந்த ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி மீனாட்சியோட அண்ணனான விஷ்ணு பகவான் தங்க குதிரையில வராரு. எதுக்குன்னா தன் தங்கைய தாரை வார்த்து கொடுக்க. இவ்ளோ பெரிய கல்யாணம்னா அதுக்கேத்த மாதிரி விருந்தும் இருக்கணும்ல. ஆனா இங்க ஒரு சின்ன சுவாரஸ்யம். சிவனோட உதவியாளர்கள் 2 பேர் பசியில அங்க இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. ஆனா அவங்க தாகம் மட்டும் அடங்கவே இல்ல. அப்போ சுந்தரேஸ்வரர் தன்னோட கைய லேசா அசைச்சு அவங்க தாகத்தை தணிக்க ஒரு நதியே உருவாக்கினாரு. அந்த நதிதான் புராணத்தின்படி இன்னைக்கு மதுரைக்கு உயிர் கொடுக்கிற வைகை ஆறு. இந்த தெய்வீக திருமணம் வெறும் கடந்த காலத்தோட கதை மட்டும் இல்லங்க. இது ஒவ்வொரு வருஷமும் மதுரை நகரத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு உயிருள்ள சுவாசிக்கிற கொண்டாட்டம். ஆமா, ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழாப்போ மதுரை நகரம் முழுவதுமே இந்த தெய்வீக காதல் கதைக்கான ஒரு பெரிய மேடையா மாறிடும். இது இந்தியாவிலேயே நடக்கிற மிகப்பெரிய ஆரவாரமான திருவிழாக்கள்ல ஒண்ணு. இந்த கொண்டாட்டத்தோட பிரம்மாண்டம் கோயில பார்த்தாலே தெரியும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. தெற்கு கோபுரம் மட்டுமே 160 அடி உயரத்துக்கு வானத்தை முற்ற மாதிரி நிக்குது. அதுல 1500க்கும் மேற்பட்ட நுணுக்கமான சிற்பங்கள் இருக்கு. அப்பாப்பா! சித்திரை திருவிழாவோட ரொம்பவே அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கந்தர்வர்கள், வானுலக வாசிகளான இந்த பொம்மைகள் மதுரை திருக்கள்ல நடனமாடி தெய்வங்களை வரவேற்கும் போது அந்த பழைய புராண கதையே நம்ம கண் முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இந்த தெய்வீக திருமணம் இன்னிக்கும் அழியாம இருக்கிற ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றிருக்கு. இது மதுரையோட கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் ரொம்பவே தனித்துவமான வழிகள்ல வடிவமைச்சிருக்கு. நாம பொதுவா சிவனை எப்படி பாக்குறோம்? மலைகள்ல வாழுற, உடம்புல சாம்பல் பூசுன ஒரு துறவியா பாக்குறோம். ஆனா மதுரையில அவர் அன்பான கணவர், ஒரு குடும்பத் தலைவர், ராணி மீனாட்சியோட பிரியமான துணைவர். இங்கதான் ஒரு முக்கியமான ஆச்சரியமான விஷயம் இருக்கு. மதுரையில ராணி தான் ஆட்சி செய்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் அவரோட கணவருக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனை தான் முதல்ல வணங்குவாங்க. அவங்க தான் இந்த நகரத்தோட தாய், பாதுகாவலர், நிரந்தரமான பேரரசி. அப்போ ஒரு போர் வீர ராணி ஆட்சி செய்ய ஒரு கடவுள் அவங்களுக்கு துணையா இருக்க, ஒரு ஊரே ஆயிரக்கணக்கான வருஷமா அவங்க அன்பை கொண்டாடுதுன்னா, இந்த பழங்கால கதை அதிகாரம், காதல், பக்திய பத்தி இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? ஒருவேளை உண்மையான சக்திங்கிறது வெற்றியில இல்ல,
அன்புல தான் இருக்குன்னும் பெரிய பாரம்பரியங்கள் சிம்மாசனங்கள் இல்ல மக்களோட இதயங்கள்ல தான் கட்டப்படுதுன்னும் இது நமக்கு ஞாபகப்படுத்துதோ யோசிச்சு பாருங்க.